மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கேட்டு கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி சண்டிகரிலிருந்து டெல்லி நோக்கி எஸ்கேஎம் என்பி அமைப்பின் சார்பில் பேரணியை புறப்பட்டோம். ஹரியானா மாநில எல்லையில் ஹரியானா மாநில காவல்துறையும் துணை இராணுவப் படையும் கனூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் தடுத்து நிறுத்தி விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதனை அடுத்து சாலையில் சிமெண்ட் கான்கிரீட் சுவர்கள் இரும்பு கம்பங்கள் பதிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக அதே இடத்தில் அடிக்கு வெயிலிலும் பெய்யும் பனியிலும் அடை மழையிலும் விவசாயிகள் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் பல விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதனை எதிர்த்து விவசாயிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் பஞ்சாப் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து விவசாயிடம் கருத்து கேட்டு கடந்த 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உரிய சந்தவசதி ஏற்படுத்த வேண்டும். இடுபொருள் விலைகள் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் நலிவடைந்து 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரையிலும் 4 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளிவிவரத்தோடு விவசாயிகள் கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த இடைக்கால அறிக்கை தெரிவித்துள்ளது. எனவே உடனடியாக பிரதமர் தலையிட்டு உச்சநீதிமன்ற குழு இடைக்கால அறிக்கையை ஏற்று எம்எஸ்பி கொண்டு வரப்பட வேண்டும். இதனை வலியுறுத்தி நாளைய தினம் எஸ்கேஎம் என்பி ஐக்கிய விவசாயிகள் சங்கம் அரசியல் சார்பற்ற அமைப்பு தலைவர் டல்லேவால் நாளை முதல் கனூரி பார்டரில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க இருக்கிறார். அவர் உண்ணாவிரத போராட்டம் இந்திய விவசாயிகளால் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மத்திய அரசு அவர் உயிருக்கு பொறுப்பேற்று உடனடியாக அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்ற உயர்மட்ட குழு பரிந்துரையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம்.